இதுவே வந்து இதுல டபுள் டக்கர் ஒன்று இருக்கு. ஸோ அது வாங்கினா அதுல என்ன டிராபேக்ன்றதை உங்களுக்கு நான் இப்போ சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வண்டர் பாலின் vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு vlog தான். vlog ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் யூஸ்ஃபுல்லான 2 திங்ஸ் வாங்கியிருக்கேன். அது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் என்னன்ட்டு. இந்த 2 யூஸ்ஃபுல்லான திங்ஸோடைய விலை எவ்வளோன்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எப்படி யூஸ் பண்றேன்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். இது பாத்தீங்கன்னா கென்ட்டுக்கு நம்ம வந்து கென்ட்டோடைய அவுட்டர் ஃபில்டர். கென்ட்டுக்கு நம்ம எப்பயுமே வந்து உள்ள இருக்க இன்னர் ஃபில்டர் வந்து நம்ம யூசேஜை பொறுத்து 1 year once மாற்றணும். நிறைய யூஸ் பண்ணோம்னா உள்ள வந்து 1 year once வந்து மாற்றிடணும். நம்ம வந்து கம்மியாக யூஸ் பண்ணும் பொழுது கொஞ்சம் டிலே ஆகலாம். ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து மாற்றணும். அது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கட்டாயம் வந்து நம்ம அதை மாற்றிக்கணும். அப்போ தான் நல்லது. ஏன்னா நிறைய வந்து பாசி, மண், தூசி இந்த மாதிரி நிறைய வரும். அப்புறம் நான் எப்பயுமே வந்து அவுட்டர் ஃபில்டர் வந்து ஒன்று போடுவேன். எவ்ரி 3 months வந்து அதை மாற்றிடுவேன். அப்படி அவுட்டர் ஃபில்டர் போடுறதால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க ஃபில்டர் சீக்கிரம் வீணாக மாட்டேங்குது. நாங்கள் புழங்குற தண்ணியை பொறுத்து எங்களுக்கு 1.5 வருஷம் 1.25 வருஷம் கூட வந்து எங்களுக்கு வந்து அது வருது. இந்த மாதிரி இருக்கிற அவுட்டர் ஃபில்டர் அவங்க வந்து போட்டால் ஒன்றுத்துக்கும் 150 ரூபாய் மினிமம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். யார் எவ்வளோ ஏமாறுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி காசை கறந்துருவாங்க. நம்ம இந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் போட்டுட்டு நம்மளே வந்து இந்த ஓப்பனரை வச்சு ஓப்பன் பண்ணி நம்மளே மாற்றிக்கலாம். நல்லா அழகாக கழுவிட்டு மாற்றிட்டு அதில் இருக்கிறத தூக்கி போட்டுட்டு இதில் இருக்கிறத இதை எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ள ஸ்பாஞ்ச் இதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்கள் வீட்லேயும் நீங்கள் அவுட்டர் ஃபில்டர் கட்டாயம் போடுங்க. எந்த ஒரு வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனியும் அவங்க கம்பெனியோடைய அவுட்டர் ஃபில்டர் தான் போடணும்பாங்க. அதே சமயம் போடவே கூடாதும்பாங்க. உள்ள இருக்க மிஷின்லாம் கெட்டுடும்பாங்க. எந்த ஸ்டோரியும் நம்பாதீங்க. அவுட்டர் ஃபில்டரே கட்டாயம் போடுங்க. உங்களுடைய வாட்டர் பியூரிஃபையர் லாங் டைமா ரன் பண்ண வைக்கலாம். அப்பதான் இது விலை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்தே 300 தான். 4 பீஸ் இருக்கு. 300 தான் எனக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் சாப்பர் வாங்கினேன். ஆனியன் சாப்பர் வந்து மார்னிங் நம்ம சமைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேப்பர் சூப்பராக இருக்கும். இந்த ஆனியன் சாப்பர் சைஸ் ஆனால் இவ்வளோ பெருசுக்குது. இங்கே பாருங்க. இந்த ஆனியன் சாப்பரோடைய விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் தான். எப்பயுமே நம்ம ஆனியன் சாப்பர் வாங்கும் பொழுது கொஞ்சம் சின்னதாக வாங்கணும். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன் நான். இங்கே பாருங்க, இந்த சைஸுக்கு நம்ம வாங்கும் பொழுது இதில் வந்து 1 இல்லை 2 வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 1, சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 இல்லை 3 போட்டு சாப் பண்ணால் நல்லா அழகாக சாப் ஆகிடும். இதுவே வந்து இதில் டபுள் டக்கர் ஒன்று இருக்குது. ஸோ அது வாங்கினா அதில் என்ன ட்ராபேக்ன்றதை உங்களுக்கு நாங்கள் இப்போ சொல்கிறேன். பாலின் அதை எடுத்துட்டு வாங்க. நம்ம எல்லாமே அரிஞ்சிக்கலாம். தக்காளி, கொடமிளகா, கேரட்டு, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பொடியாக ஆம்லேட்டுக்கு, பொரியலுக்கு நிமிஷத்தில் வந்து நல்லா பொடியாக ஆக்கிடலாம். ஸோ இது எல்லார் வீட்லேயும் ஒன்று இருக்க வேண்டியது. இது பிஜிஎன் கம்பெனியை வாங்கியிருக்கேன். முன்னாடி வாங்கினதில் இந்த டோரி போயிடுச்சு, நூல். இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணி ரொம்ப நாள் வச்சுக்க முடியும். பாலின் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது பிச்சுட்டாங்க. அது வாங்கும் போதே கொஞ்சம் அந்த இது வந்து ப்ராப்ளம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க, டெலிவரி இது வந்து டபுள் டக்கர். இந்த மாதிரி சின்னதாக முன்னாடி ஒன்று வச்சுருந்தேன். அது ரொம்ப நாள் வந்துச்சு எனக்கு. ஆனால் இது வந்து டபுள் டக்கர் வாங்குறதால நம்ம நிறையாலாம் போகும். இது மாதிரி அடிக்கடி துரு பிடிச்சிருது. ஒன்று அடிக்கடி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு வச்சிடணும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சரியாகவே இது வந்து இதுக்குமே ஃபிட் ஆகும். என்ன அதுனா சரியாக சாப் பண்ண மாட்டேங்குது ஹைட்டாக போட்டால். ஸோ இந்த ட்ராபேக்லாம் இருக்குது. இதை விட இது பெஸ்ட்டு. அதே மாதிரி 2 முறை போட்டு கூட நம்ம சாப் பண்ணிக்கலாம். இது மாதிரி வாங்காதீங்க. இது வந்து லாங் ரன்னுக்கு யூஸ் ஆகலை. பாலின் வந்து ஸ்கூல்ல மால்கம்னு ஒரு ஸ்போர்ட்ல வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கா பேண்ட் தான் யூஸ் பண்ணணும்.
ஸோ அதுக்காக முக்கா பேண்ட் வாங்குறதுக்காக எங்கள் ஏரியாவில் இருக்க சோபான்ற துணி கடைக்கு வந்திருக்கோம். சில கலர்ஸ் தான் அவளுக்கு பிடிச்சிச்சு. ஸோ அந்த கலர்ஸ்லாம் வந்து அவள் எடுத்துக்கிறேன்ட்டா. இதெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க பாலினுக்கு. இந்த மாதிரி கீழே எலாஸ்டிக் வச்சது வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கால் தூக்கும் பொழுது இல்லை மேலே ஏறும் பொழுது அப்போ வந்து மாட்டாது. நல்ல எலாஸ்டிக் வந்து நம்மளுடைய காஃப் மசிலோட ஒட்டி இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு கஷ்டம் இருக்காது. ஸோ அது மாதிரி பேண்ட்டாக பார்த்து செலக்ட் பண்ணுங்க நீங்களுமே. இவளுக்கு வந்து மால்கமுக்கு இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆடி தள்ளுபடி 1+1 ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ எதுவும் வாங்க வேண்டிய நீட் இல்லாததால என்னென்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கணும். நிறைய பட்டுப்பாவாடை செட் எல்லாம் பாருங்க, மாடர்ன் ட்ரெஸ்ஸஸும் எல்லாமே விலையை குறைச்சி போட்டிருக்காங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா முகப்பேரில் இருக்க சோபா. அங்கே வந்து நல்ல எல்லா வெரைட்டியுமே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸு, செகண்ட் ஃப்ளோர் வந்து சில்ட்ரனுக்கு, அதுக்கப்புறம் மெயின்ஸ் வியர் அது மாதிரி போகும். ஸோ இங்கே நிறைய இருந்துச்சு. இங்கே சாரீஸுமே நிறைய இருந்துச்சு. ஆனால் எனக்கு இப்போ வந்து நோ நீடுங்கிறதால ரொம்ப எடுக்கலை. அப்புறம் நைட்டிஸ் மட்டும் பார்த்தா இங்கே நம்மளுக்கு ஏற்ற காட்டன் நைட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன் நான். பாலினுக்குமே இந்த மாதிரி ஒரு நைட் ட்ரெஸ் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா இது பெரிய சைஸில் தான் இருந்துச்சு, அதனால் வாங்கலை. இந்த மாதிரி இதுவே 5-10 கிடைக்கிது, நல்லா இருக்காது. இது ஆனால் முக்கா பேண்ட்டு தான். எனக்கு சில நைட்டிஸ்லாம் பார்த்தேன், காட்டன் நைட்டி இங்கே சூப்பராகவே இருக்குங்க. நான் ரெகுலராக இங்கே எடுப்பேன், அதனால சரி மாற்றலாம். இப்போ நைட்டி ரொம்ப பழசானதெல்லாம் பார்த்தா சூப்பர் கலரில் சூப்பர் டிசைனில் நிறையவே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான காட்டன், கொஞ்ச நாளைக்கு வரும். இந்த மாதிரி இருக்கு, நல்ல டிசைன்ஸாகவும் இருந்துச்சு. இதனுடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 350 ரூபாய். 350 ரூபாய்க்கு ஒர்த்து தான். நம்ம வாங்கி துணி எடுத்து தைக்கணும்னா ரொம்ப கஷ்டம், அதுக்கு நம்ம இந்த மாதிரியே வாங்கிக்கலாம். இதில் ஏதாவது ஆல்டர் வேணுனாலும் கீழே டெய்லர் இருக்காங்க, ஸோ நம்ம வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். முன்னாடி இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கொஞ்சம் நான் எடுத்துருந்தேன், அதனால வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் கலராக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீடிங் நைட்டி, அப்புறம் இன்னும் டிஃப்ரெண்ட் கிளாத்லயும் நைட்டி இருக்கு. நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். மெட்டீரியல்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே இங்கே நல்லா இருக்கும், அதனால நம்ம வாங்கலாம். ஆடி தள்ளுபடிங்கிறதால கொஞ்சம் செக் பண்ணி வாங்க, எல்லாமே புதுசாக இருக்கா துணின்றத. இங்கே பாருங்க, பட்டுப்பாவாடை தாவணி செமத்தியாக இருக்கு, கலர் காம்பினேஷன். இந்த 2 ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்கு. ஆனால் பார்ட்டி வியர் தான், சூப்பராக இருக்கு, காஸ்ட்லியாகவும் இருக்கும் இது கட்டாயம். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சுடிதார்ஸ் இருக்கு, அதுவும் இல்லாமல் ஷால் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. ஷால்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு. கிராண்ட் லுக்காக இருக்கும், சிலது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இங்கே நான் பிளாக் கலர் ஷால் வேணுன்றதுக்காக வந்தேன் நான். இங்கே பிளாக் கலரில் என்ன வெரைட்டி இருக்கிறதுன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. என்னுடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ். ஃபுல்லாக வந்து சமைக்கி வச்சிருக்கு. ஏதாவது பார்ட்டி வேர்னா யூஸ் பண்ணலாம், நார்மலாக யூஸ் பண்ணால் காமெடியாக இருக்கும், அதனால் வாங்கலை. நான் நார்மல் யூஸ்க்கு தான் கேட்டிருந்தேன், பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. இது தேவையில்லைன்னு வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 160 ரூபா. ஆனால் அந்த பெயிண்ட் எல்லாம் கொட்டிடும், அசிங்கமாக இருக்கும். அதுக்கு பிளெயின் ஷாலே பெட்டர்னு நினச்சிட்டேன். இந்த ஷோபா கடையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா ஐட்டம்ஸ்க்குமே ரீசனபிளாக இருக்கும். இப்போ பாலினுக்கு வாங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் தான். பனியன் கிளாத்து நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு, நல்லா எலாஸ்டிக் வச்சுருந்துச்சு. அதே போல் இங்கே பேண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் ஸ்கர்ட்ஸு நிறைய கலர்ஸாக இருக்குது, என்ன பார்த்து வாங்கிக்கலாம். காட்டன் வேணுமா, சிந்தட்டிக் வேணுமான்ட்டு. ஸ்கர்ட்ஸ் மெட்டீரியல், லாங் ஸ்கர்ட், இதெல்லாம் இதுவுமே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய குர்த்திஸ் தொங்க விட்டுருந்தாங்க. ஸோ இதுலேயுமே நல்லா கேட்சிங்காக இருந்துச்சு, கலர்ஸு சூப்பராக இருந்துச்சு. நான் சும்மா நைட்டிஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலினுக்கு வாங்கினதா. நைட்டிஸ் வந்து கீழேயே மடித்து தைக்கலாம், ஃப்ரீயாக இங்கே தைச்சு தருவாங்க. ஸோ இங்கேயே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் மற்ற ஏதாவது வாங்கணுமான்னு பார்த்துட்டு இருந்தேன். பாலின் வந்து ஹேண்ட் டவல்ஸ்லாம் கொஞ்சம் வேணும்னா, ஸோ அதனால ஹேண்ட் டவல்ஸ் வாங்க போயிட்டேன் நான். நீங்க முகப்பேர்ல இருந்தீங்கன்னா இந்த சோபா கடையை வந்து விசிட் பண்ணுங்க. நீங்க ஒருவேளை முன்னாடியே போயிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான வெரைட்டிஸ்லாம் இங்க இருக்குதா இல்லையான்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பில் போட்டாச்சு. பில் போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சசரிஸ்லாம் வச்சிருந்தாங்க. வளையல், மணி, கம்மல், ஹேர் பேண்டு, இந்த மாதிரி நிறைய செட் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு கணித மேதை ராமானுஜம் நினைவாக மேக்ஸ் டே வருது, மேக்ஸ் ப்ராஜெக்ட் டே. அதுக்காக வந்து பாலினுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஸோ பிளேஸ் வேல்யூ வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எத்தனை டிஜிட் எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி 1 2 3 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து மூவபிள், அந்த பிங்க் கலர் இருக்கிறது. மீதி வந்து ஸ்டாண்டர்ட், அந்த கிரீன் கலர் இருக்கிறது.
நம்ம வந்து இப்படி நகர்த்தலாம். நகர்த்திட்டு எத்தனை லேக் அப்படின்றத இங்க வச்சுக்கலாம், எத்தனை டென்ஸ் அப்படின்றத வச்சுக்கலாம். மற்ற டிஜிட்ஸுமே இப்படி வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு நம்ம அழகா மூவ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு நம்பர் சொன்னா அதை வந்து இதுல செட் பண்ணணும். அது மாதிரி வந்து செட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். பாலினுடைய ப்ராஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸி தான், ஆனா இது பண்றதுக்கு சுருண்டு சுருண்டு வரும். அதனால நம்ம பின்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு கார்ட்போர்டு அட்டை மாதிரி கொடுத்துட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சார்ட்டை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். எப்பயுமே கான்ட்ராஸ்டா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்ப பாக்குறதுக்கு வந்து நல்லா அட்ராக்டிவ் ஆகும். நிறைய பிள்ளைங்க வந்து செஞ்சுட்டு வராங்க. எது பெஸ்டோ அது மட்டும் தான் வந்து அங்க ப்ராஜெக்ட் டேல டிஸ்பிளேல வைப்பாங்க. பேரண்ட்ஸையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நாள் போகணும், அங்கே என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குதுன்றத உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் காமிக்கிறேன். இந்த கார்ட்போர்ட் அட்டை தான் நான் பின்னாடி ஓட்டியிருக்கேன். அப்போதான் இது வந்து சுருளாமல் நேராக நிற்கும், பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் அனுபவம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக்ல நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புறேன். பிரயோஜனமாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான vlog-ஓட உங்க மத்தியில நான் வரேன். அது வரைக்கும் பை பை, டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.